Hi everyone, welcome back to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. அண்ட் இன்ஸ்பயர்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் மேக்கப் லுக் வந்து கீர்த்தி சுரேஷோட மேக்கப் லுக் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இந்த லுக்கு தான் நிறைய வந்து ரிக்வெஸ்ட் வந்தது. ஸோ இதுதான் நான் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பார்ட்டி மேக்கப் லுக். அண்ட் அவங்களோட ஐலைனர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கலர் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி மேக்கப் லுக்லாம் வந்து பார்ட்டிக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்த்டே சீக்வன்ஸ் தான் போயிட்டுருக்கும். ஸோ இந்த சீனில் இருக்க மேக்கப் லுக் வந்து நான் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் பேஸ் மேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மேக்கப். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க கான்டோரிங் ப்ளஷ்லாம் எதுவும் அப்ளை பண்ணல, வெறும் ஹைலைட்டர் மட்டும் தான் இருக்கும். நானும் அதை தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பாப் ஆஃப் கலர் இருக்குது. அண்ட் பார்ட்டிஸ்க்குலாம் போனீங்கன்னா இது மாதிரி வந்து கலர்ஃபுல் லுக் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த லுக் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நான் டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். கிளென்சரோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் ரொம்ப மைல்டான கிளென்சர். நீங்கள் எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். இது வந்து நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர். அண்ட் இதுவும் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் நல்லா சூட் ஆகும். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அண்ட் இதுலேயே வைட்டமின் இ இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கும் நல்லா வந்து ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸ் தெரியும். நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஸ்கின். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த 2 ஃபவுண்டேஷன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நான் சூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் வந்து சுகரில் ட்ராப் த பேஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் வெட் அண்ட் வைல்ட் ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன். இதில் என்ன ப்ராப்ளம்னா சுகர் ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட மிக்ஸ் பண்ணுறேன். சுகர் ஃபவுண்டேஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் போட்ட மாதிரியே இருக்காது. ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அப்ளிகேஷன். அண்ட் வெட் அண்ட் வைல்ட் ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் சூப்பராக வரும். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் பார்ட்டி எங்கேயாவது போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இல்லை, இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து போகிறோன்னா இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டு போங்க. சூப்பராக இருக்கும் ஃபோட்டோகிராஃப்ஸில். ஏன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் போனாலே கண்டிப்பாக செல்ஃபியாக இல்லை ஃபோட்டோவாவது கண்டிப்பாக எடுப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஆப்டாக இருக்கும். ஸோ இதோடு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கன்சீலர். பர்பிளோட கலர் கரெக்டர் பேலட். இந்த பீச் ஷேட் வந்து எனக்கு எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அங்கே நான் வந்து அப்ளை பண்ணுறேன். எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஷேடோ இருக்குமோ அங்கே நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த லுக்கு நான் வெறும் இந்த கலர் கரெக்டரோட முடிச்சிட போகிறேன். எதுவும் ஹைலைட்டிங் கன்சீலர்லாம் எதுவும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த பேலட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பீச் ஷேடு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. இந்த பீச் ஷேட் மட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எங்கேயாவது ஷேடோ வரும்போதோ இல்லைனா வந்து சிரிக்கும் போது லைன்ஸ் வரும்ல. ஸோ நான் அங்கே வந்து நான் இந்த ஷேடை வந்து அப்ளை பண்ணுறேன். நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகிடும். ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ண மாதிரி லேயர் மாதிரியே இருக்காது. இதுலேயே வந்து ஆரஞ்சு கரெக்டர் இருக்குது. நீங்கள் அது கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஹெவி டார்க் சர்க்கிள்ஸ் இருந்ததுன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்பிளோட ஹெச்டி காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோட ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் கொடுத்துட்றேன். இந்த ஹெச்டி காம்பேக்ட் பவுடர் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து மைல்டாக இருக்கும் இந்த காம்பேக்ட் பவுடர். அதே சமயத்தில் வந்து நல்ல குட் கவரேஜ் இருக்கும் இதில். அண்ட் இந்த காம்பேக்டை நான் வந்து ஒரு பஃபிங் ப்ரஷ் வச்சு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து மேக்கப் ரெவலேஷனோட Sophx பேலட்லேருந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணி என்னோடய ஃபுல் ஃபேஸை வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். நான் வெறும் வந்து ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறேன். சீக் போன்ஸில், என்னோட பிரிட்ஜ் ஆஃப் நோஸில், கியூபிட்ஸ் போல், சின்னில், அதுக்கப்புறம் என் ஃபோர்ஹெட்டில். அண்ட் இதுதான் வந்து ஹை பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண கலர் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். ஹைலைட்டிங் மாதிரி தெரியாது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து ஷைனாக ஹைலைட்டர் மாதிரி இருக்காது. ரொம்ப சட்டிலான ஒரு ஹைலைட்டிங் ஷேடாக இருக்கும். ஸோ நான் அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது அவங்க வந்து ப்ளஷ் எதுவுமே அப்ளை பண்ணல. ப்ளஷ்ஷும் சரி கான்டரிங் சரி எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் நானும் அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ நல்லா அந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து அவுட்லைன் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஐப்ரோஸை கொஞ்சம் நான் வந்து தின்னாக பண்ண போகிறேன். ஏன்னா என்னோடய ஐப்ரோஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக தின் பண்ணால் அவங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் ஐப்ரோஸ் தான் இருக்கும். ஸோ எனக்கும் வந்து நான் லைட்டாக தின் பண்ணி பார்க்குறேன். அண்ட் அவங்கள மாதிரி ஐப்ரோஸ் வராது. ஏன்னா அவங்களது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஷேப் அவங்களோட ஐப்ரோஸ். இருந்தாலும் நம்ம வந்து மேக்கப் மட்டும் தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அப்படியே அவங்கள மாதிரியே இருக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸாவது கொஞ்சம் மெலிஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணியிருக்கேன். அண்ட் நல்லா ட்ரா பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ் வச்சு அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த கன்சீலர் வந்து நல்லா வந்து ஸ்கின்னோட பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஐப்ரோஸ் வந்து முன்னாடியோட கொஞ்சம் வந்து தின்னாக தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ண போகிறேன். அதுக்காக நான் ஸ்டேக் வாக்கியோட இந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ண போகிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா ப்ரௌனும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பிளாக் தான். ஏன்னா ப்ரௌன் ரொம்ப லைட்டாக இருக்குது, ஐப்ரோஸில் போட்ட மாதிரியே தெரியாது. அண்ட் பிளாக் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா சூட் ஆகும். ஸோ என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே மட்டும் நான் ஃபில் இன் பண்ணுறேன். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஸ்பூலி இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து நல்லா உங்கள் ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வந்து ஈவனாக அப்ளை ஆகும். சூப்பராக இருக்குது இந்த ஐப்ரோ பென்சில். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்ரிடே பேசிஸ்க்கு வந்து இந்த பென்சில் தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ஷேடும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா சூட் ஆகிற மாதிரி இருக்குது.
நெக்ஸ்ட் ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷனோட Sophx பேலட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 24 கலர்ஸ் இருக்குது. ஸோ 24 கலர்ஸுமே வந்து நம்மளுக்கு ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எவ்ரிடே பேசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பார்ட்டிஸ் ப்ரைடல்ஸ்க்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஷிம்மர் ஷேட்ஸும் இருக்குது, மேட் ஷேட்ஸும் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா மேட் ஷேட்ஸ் இருக்குது. இந்த மேட் ஷேட்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் ட்ரான்சிஷன் ஏரியாவுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், செம்மையாக இருக்கும். ஸோ நான் பிக் பண்ணது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டான ஒரு ப்ரௌன் ஷேட் அண்ட் நல்லா வந்து உங்களுக்கு அந்த டெப்த் கொடுக்கும் இந்த மாதிரி ஷேட்லாம். ஸோ இது எதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோன்னா, இப்போ நம்ம கண்ணை மூடி திறக்கும் போது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கணும். ஸோ வெறும் ஒரு இடத்துல மட்டும் கலர் இருந்து இன்னொரு இடத்துல இல்லாத மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஷேட் வந்து திருப்பி அதுக்கு கீழே நான் வந்து அப்ளை பண்ணேன். அண்ட் அந்த பேலட்டில் இருக்க கோல்டன் ஷிம்மர் ஷேட் வந்து என்னோடய ஐலிட்ஸில் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணேன். அண்ட் அவங்க ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எல்லோ கோல்டன் ஷேடில் இருந்தது. அதுக்காக நான் வந்து ஸ்டேக் வாக்கி பேலட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேலட்டில் பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்க இந்த எல்லோ ஷேட் தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். ஸ்டேக் வாக்கிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேலட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பேலட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், சூப்பராக இருக்குது. இது வந்து மோஸ்ட்டாக நிறைய லுக்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த மேக்கப் லுக்குக்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பாப் ஆஃப் கலர் கொடுக்குறதே ஐலைனர் தான். அண்ட் ஐலைனருக்கு நான் வந்து ஸ்டேக் வாக்கியோட ஐலைனர் எடுத்திருக்கேன். இது வந்து பேடாஸ் ரேஞ்சில் வரும். அண்ட் இதில் வந்து நம்ம ஒரு நார்மல் ஐலைனர் தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து கலர் ஐலைனர்லாம் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்டேக் வாக்கி பேடாஸ் ரேஞ்சில். ஸோ இப்போ நான் இந்த மேக்கப்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இந்த ஐலைனர் பார்த்திங்கன்னா வரவே இல்லை, சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருந்தது. அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கலர் ஐலைனர் தான் நம்ம வந்து தொட்டாலே வந்து ஸ்மஜ் ஆகிடும். ஆனால் இது ஸ்மஜ் ஆகல, சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருந்தது. நிறைய பேர் வந்து மேக்கப்பில் வந்து ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இனிமேல் நான் என்னோட மேக்கப் டுட்டோரியல்ஸில் நான் வந்து தனியாக ஒரு செக்மெண்ட் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதாவது மேக்கப்பில் ஆஃபர் வந்ததுன்னா அதுவும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து சொல்கிறேன். அண்ட் இப்போ இந்த பர்பிள் சைட்டில் பார்த்தீங்கன்னா பியூட்டி சேல் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து 50% ப்ளஸ் வந்து 10% எக்ஸ்ட்ராவாக வரும். நீங்கள் வந்து ஒரு கோட் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து காஜல் அப்ளை பண்ண போகிறேன். காஜலுக்கு பர்பிளோட காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து 3 ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த SKOட ஐலைனர், செகண்ட் வந்து இந்த பர்பிளோட காஜல். இந்த காஜல் நான் வந்து ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அப்ளை ஆகும். ஸோ எப்போவுமே காஜல் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஹார்டாக இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக் காஜல் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ நானும் அதை தான் பண்ணுறேன். அண்ட் டைட் லைனும் பண்ணுறேன். அண்ட் இப்போ தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் லுக்கே இருக்கும் அந்த பிளாக் கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னர் கார்னர்ஸில் இந்த கோல்டன் ஷேட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அவங்க ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். இது வந்து Vosteயோட மஸ்காரா. அண்ட் இந்த மஸ்காரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் வாண்ட் இப்படி தான் இருக்கும். இந்த மஸ்காரா ஜஸ்ட்டு நம்ம லேஷஸை நல்லா லென்தன் பண்ணும் அண்ட் நல்லா செப்பரேட் பண்ணி காமிக்கும். மற்றபடி இந்த வால்யூம் கொடுக்காது இந்த மஸ்காரா. ஆனால் எவ்ரிடே பேசிஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி லென்தன் மட்டும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து SKOட லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன், லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். நான் யூஸ் பண்ண எல்லா ஃபவுண்டேஷன் எல்லா ஷேட்ஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். ஸோ இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக், நல்ல ஒரு ஃபியூஷியா பிங்க் லிப்ஸ்டிக். ஸோ அவங்க அப்படி தான் வேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ப்ளஸ் வந்து க்ளாஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பிக்சரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் வந்து ரொம்ப டார்க்காக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு ஷேட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து NYBயோட லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா 3 ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன், அது 3வது வந்து இதுதான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக். நான் எங்கேயாவது வெளியில் போகணுன்னா கண்டிப்பாக இதுதான் அப்ளை பண்ணிட்டு போவேன். சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா 200 கீழே தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. அண்ட் ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாரில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் அதனால் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க லிப் கிளாஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து கிளாஸ்லாம் பிடிக்காது, ஸோ அதனால் நான் வாங்கினதே கிடையாது அது. அண்ட் அதனால நான் லிப் ஆயில் வந்து அப்ளை பண்ணேன். இந்த வீடியோவில் நான் வெறும் மேக்கப் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன், ஹேர் ஸ்டைல் இல்லை. அண்ட் அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிமிலரான ஹேர் ஸ்டைல் தான் போட்டிருப்பாங்க. ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ணி ஃப்ரீ ஹேர் விட்டுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஜுவல்லரிக்கு வந்து நல்ல ஒரு லாங் கோல்டன் இயரிங் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா அவங்க அது மாதிரி தான் எல்லோ கோல்டன் டைப்பில் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இயரிங் நான் வந்து இது லோக்கல் ஸ்டோரில் எங்கேயோ வாங்கினேன்னு நினைக்கிறேன், இல்லை ஆன்லைன்லாம் தெரியல. ரொம்ப என்ன சொல்கிறது, 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த இயரிங் வந்து வாங்கி. ஆனால் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த இயரிங் எனக்கு. அண்ட் இந்த லுக்குக்கு வந்து இந்த இயரிங் வந்து சூட் ஆகும்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன். அண்ட் இதோட இந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து ஒயிட் கலர் போட்டு வச்சுருக்கேன்.
அண்ட் இந்த மாதிரி மேக்கப் லுக்ஸ்லாம் நீங்கள் வந்து வெட்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா பர்த்டே பார்ட்டிஸ் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறதா இருந்தால், கெஸ்ட் அட்டன் பண்ணுறதா இருந்தால் இது கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸில் நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் இந்த கோட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், லிங்க்ஸும் நான் கொடுத்துறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.